பிசி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நம்ம குயிக் ரிவிஷன் பண்ணிகிட்டே போகலாம். இன்றைக்கி மேக்ஸ் குயிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். 6th to 10th வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பகா எண்கள். பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா, ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் அல்லது 2 காரணிகளை மட்டுமே உடைய எண்கள். 1 அதுக்கப்புறம் அதே நம்பர், இந்த 2 எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் வந்து பகா எண்கள். எடுத்துக்காட்டு 2, 3, 5, 7, 11, 13 அப்படி போயிட்டே இருக்கும். பகு எண்கள் அப்படின்றது என்னென்னா, 2க்கு மேற்பட்ட காரணிகளை உடைய எண்கள். அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் ப்ளஸ் வேறு நம்பர்ஸாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4, 6, 8, 9, 10, 12 அப்படி போயிட்டுருக்கோம். எண் 1 அப்படின்றது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் அல்ல. 2 அப்படின்னா 2 வந்து ஒரு பகா எண் தான், ஆனால் அது இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே ஒரு பகா எண் வந்து 2 மட்டும்தான். எண் 1 அப்படின்றது வந்து அனைத்து எண்களுக்கும் ஒரு காரணியாக இருக்குது. எண் 1 வந்து 1 வச்சு எல்லா எண்களையும் வகுக்க முடியும். அப்போ அனைத்து எண்களுக்கும் ஒரு காரணி. x = 0 அப்படின்றது வந்து y அச்சை குறிக்குது. y = 0 அப்படின்றது வந்து x அச்சை குறிக்குது. ஒரு முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள். முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் நடுக்கோட்டு மையமாகும். இதனை G என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்குது. அந்த 3 பக்கத்தோட நடுக்கோடுகளை போட்டோன்னா அது சந்திக்கிற அந்த 3 கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் அந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம். ஒரு முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளாகும். முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் செங்கோட்டு மையமாகும். இதனை H என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்துக்கும் நம்ம செங்குத்தாக ஒரு கோடு போட்டோன்னா அந்த 3 செங்குத்து கோடுகளும் சந்திக்கிற ஒரு புள்ளி தான் அதோட செங்கோட்டு மையம். இதை வந்து H என்ற எழுத்தால் குறிக்கப்படுறோம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளாகும். முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையமாகும். இப்போ முக்கோணத்தோட 3 உச்சிகளையும் சேர்த்து ஒரு வட்டம் போடுறோம் அப்படின்னா அதோட சென்டர் தான் வந்து அந்த புள்ளி சுற்றுவட்ட மையம். இதை வந்து S அப்படின்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சமவெட்டிகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளாகும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சமவெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அதன் உள்வட்ட மையமாகும். இதனை I என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இது வந்து உள்வட்டம், அதாவது முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம் வரைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற சென்டர் தான் I அப்படின்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. A/B இன் கூட்டல் நேர்மாறு -AB, இதன் மறுதலையும் உண்மையாகும். A/B, அப்போ கூட்டல் நேர்மாறு அப்படின்னா 2ஐயும் கழிக்கும் போது 0 கிடைக்கணும், அதுதான் கூட்டல் நேர்மாறு. A/Bலேருந்து -A/Bயை கழிச்சோன்னா நமக்கு 0 கிடைக்கும், அதனால் இது கூட்டல் நேர்மாறு. A/B என்ற விகிதமுறை எண்ணின் பெருக்கல் தலைகீழி அல்லது பெருக்கல் நேர்மாறு A/B. மேலும் A/B × B/A = 1. அதாவது A/B அப்படின்ற விகிதமுறை எண்ணின் பெருக்கல் தலைகீழி அல்லது பெருக்கல் நேர்மாறு அப்படின்றது வந்து B/A. அப்போ A/B × B/A இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். வெற்று கணம் ஒவ்வொரு கணத்திற்கும் உட்கணம். ஒரு வெற்று கணம் அப்படின்றது ஒவ்வொரு கணத்தோட உட்கணம். ஒவ்வொரு கணத்திற்கும் அந்த கணமே ஒரு உட்கணம். ஒவ்வொரு கணத்துக்கும் அந்த கணமே வந்து ஒரு உட்கணமாக இருக்கும். ஓரலகு பின்னம். ஒரு பின்னத்தின் தொகுதி 1ஆக இருப்பின் அப்பின்னம் ஓரலகு பின்னம். எடுத்துக்காட்டு 1/7, 1/5. அதாவது பின்னத்துக்கு வந்து தொகுதி பகுதின்னு 2 சொல்லுவோம். மேலே இருக்க நம்பர் வந்து தொகுதி, கீழே இருக்க நம்பர் வந்து பகுதி. அந்த தொகுதி மேலே இருக்க நம்பர் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது ஓரலகு பின்னம் அப்படின்றது. 1/7, 1/5. மெய்யெண்கள் வந்து இயலெண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள் அப்படி 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. மெய்யெண்கள் வந்து இயல் எண்கள் அப்படின்றத இதால் குறிக்கிறோம், என்ன எழுத்தால் குறிக்கிறோன்னா N அப்படின்ற எழுத்தால் குறிக்கிறோம். இயல் எண்கள் வந்து எப்பயுமே 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து முழு எண்களை வந்து Wன்ற எழுத்தால் குறிக்கிறோம்.
இது வந்து முழு எண்கள் அப்படின்றது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3. அடுத்து முழுக்கள் வந்து Z அப்படின்ற எழுத்தில் குறிக்கிறோம். முழுக்கள் அப்படின்றது வந்து எப்படின்னா குறை எண்கள் 0 முழு எண்கள் எல்லாத்தையும் சேர்த்தது தான் முழுக்கள். அப்போ மைனஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், அதுக்கடுத்து 1 2 3 ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும், அது வந்து முழுக்கள். விகிதமுறு எண்கள் அப்படின்றத வந்து Q அப்படின்ற எழுத்தில் குறிக்கிறோம். இதை வந்து P/Q அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். Q is equal to not 0, அதாவது அதோட பகுதி வந்து 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னா அது விகிதமுறு எண்கள். கூட்டல் சமணி அப்படின்னா 0. எந்த ஒரு நம்பரோடையும் ஒரு நம்பரை கூட்டினா அதே சேம் நம்பரை கொடுக்கறது தான் கூட்டல் சமணி. அப்போ எந்த ஒரு நம்பரோடையும் நம்ம 0வை கூட்டினோன்னா அதே சேம் நம்பர் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். பெருக்கல் சமணியும் அதே மாதிரி. பெருக்கல் எந்த ஒரு நம்பரோடையும் ஒரு எண்ணை பெருக்கும் போது அதே எண் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சா அதுதான் அதோட பெருக்கல் சமணி. அப்போ எந்த ஒரு நம்பரோடையும் 1 பெருக்குனா அதே நம்பர் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ பெருக்கல் சமணி வந்து 1. √2 வேல்யூ √2 is equal to 1.414 அப்படின்றது √2 வேல்யூ. √3 வேல்யூ 1.732. பை is equal to 3.141. இது வந்து துல்லியமான மதிப்பு கிடையாது, இது தோராயமான மதிப்பு. ஏன்னா 3.141 அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், அது வந்து முடிவிலையாக போயிட்டே இருக்கும். அதனால் இது தோராயமான மதிப்பு, உண்மையான மதிப்பு கிடையாது, துல்லியமான மதிப்பு கிடையாது. பல்லுறுப்புக்கோவையின் மாறியின் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி எனப்படும். அப்போ பல்லுறுப்புக்கோவை அப்படின்றது இப்போ x² + x + 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த x² அந்த மாறியோட மிக உயர்ந்த அடுக்கு அப்படின்றது x² இருக்குல்ல, அதுதான் அதில் மிக உயர்ந்த அடுக்கு. அப்போ x² ஆரம்பிக்கிறதுனால அது உயர்ந்த அடுக்கு வந்து 2. அப்போ அந்த கோவையின் படி வந்து 2. பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் படி வந்து வரையறுக்கப்படவில்லை. பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை அதுக்கு வந்து படி வந்து வரையறுக்கப்படவில்லை. பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை பல்லுறுப்புக்கோவையின் படி இது வந்து கிரேட்டர் தேனாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். கோணங்கள் பார்த்தோன்னா என்னென்ன கோணம் இருக்குன்னா குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளைக்கோணம். இப்போ குறுங்கோணம் அப்படின்றது 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். குறுங்கோணம் அப்படின்றது வந்து 90 டிகிரி 0 to 90 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து குறுங்கோணம். செங்கோணம் அப்படின்றது 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரி இருக்கிறது செங்கோணம். விரிகோணம்னா 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து விரிகோணம். நேர்கோணம் அப்படின்னா 180 டிகிரி கரெக்டாக இருக்கணும், அது நேர்கோணம். பின்வளைக்கோணம் அப்படின்னா 180 டிகிரியிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறது பின்வளைக்கோணம். நிரப்பு கோணங்கள்னா என்னென்னா இரு கோண அளவுகளின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை ஒன்றுக்கொன்று நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணங்கள்னா இரு கோண அளவுகளின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கொன்று மிகை நிரப்பு கோணங்கள். பூஜ்ஜிய கோணம் அப்படின்னா என்னென்னா 2 கதிர்கள் அல்லது கோடுகள் சரியாக ஒன்றோடொன்று பொருந்தும் போது அவை பூஜ்ஜிய கோணம் ஏற்படுத்தும். அதாவது 2 கதிரோ அல்லது 2 கோடுகளோ கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்தும் போது அது வந்து கோணமே ஏற்படுத்தாது, அப்போ அது பூஜ்ஜிய கோணம். ஒரு கோடமை புள்ளிகள் 3 புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமையும். ஒரு கோடமை புள்ளிகள்னா 3 புள்ளிகள் வந்து ஒரு கோட்டின் மீது அமைகிறது. ஒரு சாய் சதுரம் என்பது சமபக்க இணைகரமாகும். ஒரு சாய் சதுரம் அப்படின்றது ஒரு இணைகரம், அதுவும் ஒரு இணைகரம், ஆனால் சம பக்கங்களை உடையது. ஒரு செவ்வகம் என்பது சம கோண இணைகரம். ஒரு செவ்வகன்றதும் ஒரு இணைகரம், ஆனால் அது வந்து சம கோணத்தை பெற்றிருக்கும், அதனால அது சம கோண இணைகரம். ஒரு சதுரம் என்பது வந்து சம பக்க மற்றும் சமகோண இணைகரம். ஒரு சதுரத்தில் 4 பக்கமும் சமமாகவும் இருக்கும், 4 கோணங்களும் சமமாகவும் இருக்கும். அப்போ சதுரமும் ஒரு இணைகரம், அது சமபக்க மற்றும் சமகோண இணைகரம். ஒரு ஏக்கர் அப்படின்றது எவ்வளோனா 4046.86 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஏக்கர்ன்றது 4046.86 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டேர் அப்படின்றது 10,000 மீட்டர் ஸ்கொயர். நவீன புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர். நவீன புள்ளியியலின் தந்தை சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர். கோட்டின் சாய்வு y is equal to mx plus c எனில் சாய்வு m is equal to x இன் கெழு, y வந்து வெட்டுத்துண்டு equal to c. கனசெவ்வகம் அப்படின்னா
6 முகங்கள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும், 8 உச்சிகள் இருக்கும். கனசெவ்வகத்தில் 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 உச்சிகள் இருக்கும். மொத்த பரப்பு கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பு 2 × LB + BH + LH. கன அலகுகள். மொத்த பரப்பு வந்து 2 × LB + BH + LH. புறப்பரப்பு ஒரு கன செவ்வகத்தோட புறப்பரப்பு என்னன்னா 2 × L + B சதுர அலகுகள். மொத்த பரப்பு வந்து சதுர அலகுகள் வரும், கன அலகுகள்னு சொல்லி தப்பா சொல்லியாச்சு. மொத்த பரப்பு 2 × LB + BH + LH சதுர அலகுகள். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. புறப்பரப்பு அப்படின்றது 2 × L + B × H சதுர அலகுகள். கன அளவு அப்படின்றது LBH கன அலகுகள். கனசதுரத்தோட மொத்த பரப்பு வந்து 6A² சதுர அலகுகள். மொத்த பரப்பு 6A² சதுர அலகுகள். புறப்பரப்பு வந்து 4A² சதுர அலகுகள். கனசதுரத்தோட கன அளவு A³ கன அலகுகள். முக்கோணவியல். sin θ எதிர்பக்கம் பை கர்ணம். sin θ எதிர்பக்கம் பை கர்ணம். cos θ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan θ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். sin θ × cosecant θ 1. sin θ × cosecant θ 1. cos θ × secant θ 1. tan θ × cot θ 1. கீழே டேப்லெட் காலம் கொடுத்துருக்கோம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு உருவத்தோட சுழற்சி கோணமும் ப்ளஸ் சுழல் சமவரிகளும் பார்க்க போகிறோம். இப்போ சதுரம் அப்படின்னா சதுரத்தோட சுழற்சி கோணம். சுழற்சி கோணம் அப்படின்றது என்னென்னா, ஒரு உருவத்தை வந்து நம்ம திருப்பும்போது எந்த டிகிரியில் திரும்பவும் அதே இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் சுழற்சி கோணம். சுழல் சமவரி அப்படின்றது என்னென்னா, அதை வந்து ஒரு முழு சுற்றும் போது நம்மளுக்கு எத்தனை தடவை அதே உருவம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது சுழல் சமவரி. சதுரத்தோட சுழற்சி கோணம் வந்து 90 டிகிரி. சுழல் சமவரிகள் எத்தனைனா 4. செவ்வகத்தோட சுழற்சி கோணம் 180 டிகிரி. சுழல் சமவரிகள் வந்து 2. சமபக்க முக்கோணத்தோட சுழற்சி கோணம் 120 டிகிரி. சுழல் சமவரிகள் 3. அருங்கோணத்தின் சுழற்சி கோணம் வந்து 60 டிகிரி. சுழல் சமவரிகள் 6. ஒரு பொருளின் சுழற்சி கோணம் x டிகிரி எனில் சுழல் சமச்சீர் வரிசை எவ்வளோனா 360 டிகிரி / x டிகிரி. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளின் சுழற்சி கோணம் கண்டுபிடிக்கணும்னா சுழல் சமச்சீர் வரிசை கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரி / x டிகிரி. ஒரு புள்ளியில் உண்டாகும் கோணத்தின் அளவு 360 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோனா 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் அதன் எதிர்பக்க 2 உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் வந்து அதன் எதிர்பக்க 2 உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தோட எந்த 2 பக்கங்களை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட அந்த 2 பக்கங்களின் கூடுதல் வந்து அதிகமாக இருக்கும். வடிவியலின் தந்தை யூக்ளிட். வடிவியலின் தந்தையான யூக்ளிட் முழுமை அதன் எந்த பகுதிகளை விடும் பெரியதாகும் என்றார். ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளமுடையவை. ஒரு வட்டம் நம்ம வரைஞ்சோன்னா அதில் எந்த பக்கம் இருந்தால் ஆரம் போட்டாலும் எல்லாமே சம நீளமுடையவை. ஒரு வட்டத்தில் வரைபடும் அனைத்து விட்டங்களும் ஒரு புள்ளி வழிக்கோடுகளாகும். அவை சந்திக்கும் புள்ளி வட்ட மையம். ஒரு வட்டத்தோட விட்டம் வரைகிறோம், எந்த பக்கத்துலேருந்து வரைஞ்சாலும் அந்த விட்டம் எல்லாமே ஒரு இடத்துல சந்திக்கும். அது எல்லாமே ஒரு புள்ளி வழிக்கோடுகள்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சந்திக்கிற புள்ளி தான் அதோட வட்ட மையம். வட்டத்தில் வரைபடும் மிகப்பெரிய நாண் வந்து விட்டம். வட்டத்தில் வரையப்படுற மிகப்பெரிய நாண் வந்து விட்டம். வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பரப்பளவு, சுற்றளவு, அலகுகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னா 1/2 × BH. சுற்றளவு 3 பக்கங்களோட அளவுகளோட கூடுதல் தான் அதோட சுற்றளவு. AB + BC + CA. செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னா 1/2 × BH.
சுற்றளவு வந்து அடிப்பக்கம் ப்ளஸ் உயரம் ப்ளஸ் கர்ணம், இது எல்லாத்தையும் சேர்த்தா சுற்றளவு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு வந்து √3/4a². அதுக்கு சுற்றளவு வந்து 3 பக்கத்தையும் கூட்டினா AB + BC + CA இது எல்லாத்தையும் கூட்டினா அதோட செங்குத்து ஹெச் எவ்வளோ, உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா √3/2a. இருசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு h × √a² - h². இருசமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 2a + 2 × √a² - h². அசமபக்க முக்கோணம் அதோட பரப்பளவு எவ்வளோனா √s × s - a × s - b × s - c. இதில் s அப்படின்றது 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், a + b + c / 2. அசமபக்க முக்கோணத்தோட சுற்றளவும் 3 பக்கங்களையும் கூடுதல் தான், ab + bc + ca. நாற்கரத்தோட பரப்பளவு எவ்வளோனா 12 × d × h1 + h2. நாற்கரத்தோட சுற்றளவு என்னன்னா 4 பக்கங்களோட கூடுதல். இணைகரம் அப்படின்றது அதோட பரப்பளவு என்னன்னா b × h. இணைகரத்தோட சுற்றளவு எவ்வளோனா 2 × a + b. செவ்வகத்தோட பரப்பளவு l × b. செவ்வகத்தோட சுற்றளவு 2 × l + b. சரிவகத்தோட பரப்பளவு 12 × h × a + b. சரிவகத்தோட பரப்பளவு 4 பக்கங்களையும் கூடுதல். சாய்சதுரம் வந்து அதுக்கு ஒரு மூலை விட்டங்கள் தான் இருக்கும், அதனால மூலை விட்டங்களை வச்சு தான் ஃபார்முலா. 12 × d1 × d2 இது சாய்சதுரத்தோட பரப்பளவு. சாய்சதுரத்தோட சுற்றளவு 4a, 4 பக்கங்களின் கூடுதல். சதுரத்தோட பரப்பளவு a², சதுரத்தோட சுற்றளவு 4a. அடுத்தது மீச்சிமா மீப்போவா. 2 அடுத்தடுத்த இயல் எண்களின் மீப்போவா வந்து 1. ஏன்னா 2 அடுத்தடுத்த இயல் எண்களை சேமாக ஒரு காரணியால் வகுக்க முடியாது, அதனால் அதோட மீப்போவா 1. 2 அடுத்தடுத்த எண்களின் மீச்சிமா அவற்றின் பெருக்கற்பலன். 2 அடுத்தடுத்த எண்களின் மீச்சிமா வந்து அதோட பெருக்கற்பலன். 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவா 2. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை இயல் எண்களின் மீப்போவா 1. 2 பகா எண்களின் மீப்போவா 1. 2 பகா எண்களின் மீப்போவா 1. ஏன்னா பகா எண்கள் அப்படின்றது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது, அதனால் அதோட மீப்போவா 1. 2 பகா எண்களின் மீச்சிமா அவற்றின் பெருக்கற்பலன். 2 பகா எண்களின் மீச்சிமாவும் அவற்றின் பெருக்கற்பலன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது போட்மாஸ் ரூல். பிட்மாஸ். பி அப்படின்றது பிராக்கெட் அடைப்புக்குறி, ஐ அப்படின்றது அடுக்குகள் அல்லது ஆஃப், டி அப்படின்றது வகுத்தல் டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ அடிஷன் கூட்டல், எஸ் சப்ராக்ஷன் கழித்தல். 1713 பெர்னோலி முதலில் நிகழ்தகவை சூதாட்டத்தை தவிர பல இடங்களில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி காட்டினார். 1717 நிகழ்தகவை வந்து யார் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினான்னா பெர்னோலி. நிகழ்தகவு மதிப்பு எப்போதும் 0 முதல் 1 வரை இருக்கும். நிகழ்தகவோட மதிப்பு வந்து 0 முதல் 1 வரை இருக்கும். P(e) + P(e' = 1. அதாவது அந்த நிகழ்தகவு வந்து ஒன்று நிகழலாம் இல்லைன்னா நிகழாமல் இருக்கலாம், ரெண்டையும் சேர்த்து 1. முற்றொருமைகள் மற்றும் கன முற்றொருமைகள். a + b² = a² + 2ab + b². a - b² = a² - 2ab + b². a² - b² = a b² × a + b a + b × b. a + b³ = a³ + 3a²b + 3ab² + b³. a - b³ = a³ - 3a²b + 3ab² - b³. a³ + b³ = a + b × a² - ab + b². a² + b² இந்த ஃபார்முலா கொஞ்சம் தப்பாக இருக்குது. a³ -
b cube equal to இது a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலாஸ்லாம் இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. a square minus b square is equal to a plus b into a minus b. a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா நான் கரெக்ஷன் சொன்னது. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. Thank you. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.